வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம ராகு கேது பெயர்ச்சி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் துலாம் ராசி என்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு நீதி தேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள், நீதிமான்களாக இருக்கக்கூடியவர்கள். எப்படி ஒரு ஜோதிட ரீதியாக சனி பகவான் ஒரு நீதிமானோ, அதே மாதிரி ராசியில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் தான் ஒரு நீதிமான்களாக இருப்பாங்க. எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் இவர்கள் அங்கே இருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல போய் அந்த பிரச்சனையை தீர்த்து ரெண்டு பேருக்குமே சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே பிரிக்க மாட்டாங்க. அங்கே தான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ யாராவது ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா எப்படா சண்டை வருது, அவங்கள பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு முடிவோடு போவாங்க. ஆனால் நம்ம துலாம் ராசி என்பர்கள் அந்த இடத்திற்கு போனாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு என்னென்ன ஒரு வழிகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சமாதானப்படுத்துபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய ஒரு மனதில் வேதனைகளையும் வழிகளையும் வச்சுட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு உண்டான ஒரு பலன்களாக ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டயத்தில் பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே கரையக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஒரு சின்னதாக உழைச்சி ஒரு சிறு சேமிப்பாக வச்சுருப்பீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரியாக ஒரு உங்களுடைய உழைப்பை ஒரு சின்னதாக சேமித்து ஒரு பணமாகவோ ஒரு நகையாகவோ வச்சுருப்பீங்க. அதெல்லாமே கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏதோ ஒரு பண தேவைகள் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பண தேவைகள் வரக்கூடிய ஒரு டைம். இந்த பண தேவைகள்னால அந்த பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த பணத்தின் மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியும் அப்படின்னு நினச்சி அந்த சேமிப்பை ஒரு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த பதிவை யாரெல்லாம் துலாம் ராசி பார்த்துட்ருக்குறீங்களோ உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த பதிவு பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தேவைகள், அதாவது என்னென்ன கேள்விகள்லாம் மனதளவில் ஓடிட்டுருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய கூட பிறந்த நபர்களுடையோ கூட ட்ராவல் பண்ணக்கூடிய கணவன் மனைவியுடையோ பெற்றோர்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த விஷயங்களை நினைத்து நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான பதில்கள் கண்டிப்பாக இந்த பிரசன்ன முறையில் இந்த பதிவில் வரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீண்டும் சம்பாதிக்க முடியுமா அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சேமிப்பை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சேமிப்பு மீண்டும் எப்போ சேரும், நம்மளுக்கு வருமானம் வந்தால் தானே சேர்க்க முடியும், திரும்ப நமக்கு வருமானம் வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக இந்த வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த வருமானம் உங்களுக்கு வரும்போது அதனுடைய தேவைகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் நான் முதல் கார்டுலேயே சொல்லிட்டேன், பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம். இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு டைம். எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க துலாம் ராசி என்பர்கள். இதுதான் வேணும் அதுதான் வேணும், நான் பெட்டில் தான் இருப்பேன், சோஃபாவில் தான் உட்காருவேன், எனக்கு கிச்சனில் இது இருந்தால் தான், ஓவன் இருந்தால் தான் வேலையே நடக்கும், இப்படின்லாம் எந்த வரைமுறையுமே கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சு குடும்பத்தை நடத்துபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். ஆனால் இந்த ராகு கேது என்னைக்கு பயிற்சி ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டே உங்களை அறியாமல் சில தேவைகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் ஏன் இவ்வளோ பெரிய டிவி இருந்தால் பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஏன் கார் இருக்கக்கூடாது, யாரெல்லாமோ கார் வச்சுருக்கிறாங்க, நம்ம ஏன் கார் வாங்கக்கூடாது, இப்படின்ற மாதிரியான அந்த தேவைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதை தான் இந்த கார்டு உங்களுக்கு உணர்த்துது. அதிகப்படியான ஆசைகள், அதிகப்படியான ஒரு போகங்கள், அதிகப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளுக்கு உங்களுடைய பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா காசையும் செலவழிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துக்க போகிறீங்க. எங்ககிட்ட இருந்த காசெல்லாம் காலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே நல்ல ஒரு சமாதானப்படுத்திட்டு எல்லாம் தேவைகளாக
நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம், அதாவது அந்த திருமண உறவுல இருக்கக்கூடிய ஒரு பாசங்கள், திருமண உறவுல இருக்கக்கூடிய ஒரு நேசங்கள், இதெல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதில் கொஞ்சம் விரிசல் அடையக்கூடிய ஒரு நேரம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொந்த வீடு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொந்த வீடை கட்டியிருப்பாங்க. அந்த சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோபுரம், இந்த டவர்ன்ற கார்டு வந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு கோபுரம் மின்னல் பட்டு அந்த கோபுரம் இடிந்து விழுது, அதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் எல்லாருமே கீழே விழுறாங்க. இதுதான் அந்த கார்டு உணர்த்துது. எப்போ சொந்த வீட்டுக்குள்ளே இந்த துலாம் ராசி அன்பர்கள் போனீங்களோ அதிலிருந்தே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு உருவெடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது. அப்போது நம்ம இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டுறதுல கொஞ்சம் அந்த ஹோல்டு வச்சுக்கணும். நம்ம இப்போ யாராவது புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் அந்த ஒரு முடிவை ரொம்ப ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நாங்கள் சொந்த வீட்டுக்கு போயிட்டோம் மேடம், இப்போ என்ன பண்ணுறது, ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா இருந்த நாங்கள் கணவன் மனைவி இப்போ எல்லாத்துக்குமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம், என் பேச்சை அவர் கேட்குறதில்ல, அவர் பேச்சை நாங்கள் கேட்குறதில்ல, இப்படி அந்த குடும்பத்தில் ஏதோ அறியாத ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. அந்த வீடை வாடகைக்கு விட்டுக்கோங்க. அந்த வாடகையின் மூலமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் வேறு தான தர்மங்களுக்கு செலவு பண்ணிங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சொத்துக்களை, ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் அந்த சுகத்தை அனுபவிக்கணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்றவங்க ஒரு தான தர்மங்களை பண்ணுங்க. எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் போய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தோஷங்கள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களை விட்டு குழந்தைகள் பிரியக்கூடிய ஒரு டைம். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். அந்த அந்த இடத்துல இருந்து அந்த மனிதர்கள் எல்லாருமே சிதறாங்க பார்த்தீங்களா, அதை தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உணர்த்துது. அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களோட சேர்ந்து வாழ்ந்த அந்த குழந்தைகள் இப்போ திடீர்னு நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு டைம்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகப்படியான ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் பெறப்பட்ட அனுபவங்கள் வேறு மாதிரியாக இருந்ததுன்னா கூட இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அனுபவங்கள், உறவினர்கள்னா யார், நண்பர்கள்னா யார், அடுத்து பார்த்திங்கன்னா பெற்ற குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, இப்படி ஒரு மாறுபட்ட அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பார்த்திங்கன்னா விசாகம், சுவாதி நட்சத்திர அன்பர்கள். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு தன்னுடைய செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். செலவே பண்ணாதவங்கன்னா அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. இப்போ தான் உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்ய போகிறீங்க. எனக்குன்னு 2 ட்ரெஸ் எடுத்தேன், எனக்குன்னு ஒரு சமையல் கிச்சனுக்கு இந்த மாதிரியான பொருள்லாம் வாங்கிட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியாக அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தனக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். விசாக நட்சத்திர அன்பர்கள் அவர்களுடைய பண வரவு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி மெடிக்கல் செலவு அதிகமாக இருக்கும். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு பிரசன்னத்தில், அதாவது டேரட் பிரசன்னம் மூலமாக பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நீங்களும் இந்த பிரசன்ன முறையை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.